Hi friends, welcome to Annapoorani Samayal. இன்னைக்கு நம்ம அன்னபூர்ணி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். ரொம்ப ஈஸியா டக்குன்னு பண்ணிடலாம். சரி வாங்க எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 3/4 கப் வெல்லம், 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் ஜவ்வரிசி, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், 1 கப் பால். பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். கேஸில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்துருக்கேன் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டாக சூடானா மட்டும் போதும், கரிஞ்சிடாமல் பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்தாச்சு. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஜவ்வரிசி, இது ரெண்டத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இது இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த முந்திரியை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்க அந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். நம்ம திராட்சை முந்திரி வறுத்தாச்சு. அடுத்தது அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் வெல்லம் எடுத்தேன். அதே கப்பில் 3/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா பாசிப்பருப்பு ஜவ்வரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்தது நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த வெல்லத்தை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் பாலையும் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பால் எல்லாத்துக்கூடையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தால் டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அன்னபூர்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தொட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய்.